ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ வந்துட்டு ஏதாவது அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா? இல்ல அவங்களால அகைன் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? கண்டிப்பா அடுத்தது பிரெக்னன்ட் ஆக முடியும். இது வந்து எதனால அபார்ட் ஆகுறத பொறுத்து இருக்கு. சில பேருக்கு வந்து ஓவர் ஒர்க் பண்ணதுனால இது அபார்ட் ஆயிருக்கலாம். இல்ல ஒழுங்கா ஹெல்த்தியா சாப்பிடாதனால அபார்ட் ஆயிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன நம்ம முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அபார்ஷன் இருந்தாலே தே ஹேவ் டு கோ அண்ட் கன்சல்ட் அ டாக்டர். கைனகாலஜிஸ்ட்ட பார்த்து என்ன ரீசனுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த அபார்ஷன் நம்ம கண்டிப்பா தடுக்கலாம். எல்லா இதுக்குமே சம் ஃபேக்டர்ஸ் இருக்கும், சம் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ட்ரீட்டபிள் தான். மேம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பேபி மூன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணுறது, அங்கே போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது எந்த அளவு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? பேபி மூன் போகிறது தப்பு இல்லை. ஆக்சுவலாக இது எப்படி அது உருவாச்சுன்னா, முதல்ல வந்து எல்லாருமே ஒரு 8 to 5 ஜாப்னு இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து 5 o'clock மேலே வீட்டுக்கு வருவாங்க, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, குழந்தைகிட்ட பேசுறது இது எல்லாமே இருக்கும். இப்போ 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஒய்ஃபும் ஒர்க்கிங். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறது, லைக் 11 o'clock வர்றது, இல்லை ஓவர் நைட்டை ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர். அது ஒரு விஷயம்னால இப்போ என்ன ட்ரெண்ட்னா, ஓகே நம்ம வெளியில் வந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கி போகிறோம், அதுதான் இப்போ ட்ரெண்ட். அதை நான் பேபி மூணுங்கிறத என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்துட்டு வெளியில் ஒரு சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனால் கூட தட்ஸ் ஃபைன். தட் உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே தட் இஸ் மோர் தென் இனஃப்.